நானும் பைபிள்ல எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன், எங்கேயாவது காட் டஸ் ஸ்மால் திங்னு போட்டிருக்கானு. அவர் பண்ணாலே அது எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதுல என்ன பெரிய சைஸோ அதுதான் கொடுப்பாரு. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும், who does great things and unsearchable marvelous things without number. நீங்க எண்ணவே முடியாது, எண்ணி பார்ப்பதற்கு மேலாக. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்திலெல்லாம் சிருஷ்டிக்கப்படாம வெறுமையும் இருளுமா இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரை அந்த இடத்துல வரவேற்கும் பொழுது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்களுக்காய் யுத்தங்கள் செய்யப்படணுமோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒரு ஆயத்தம் நடக்க வேண்டுமோ, wherever you want something to be created, you say, welcome Holy Spirit, let you take full control. பலத்தினாலும் அல்ல. 2025 ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டீங்க, வேலைக்கு ஆகல. பராக்கிரமத்தினாலும் அல்ல, முயற்சி பார்த்துட்டீங்க, அவங்கள பிடிச்சிட்டீங்க, இவங்கள பிடிச்சிட்டீங்க, இந்த ஆளை தெரிஞ்சா இந்த டாக்டர் பார்க்கலாம் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனா this is the time, கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை முடியாத காரியங்கள் என்னுடைய ஆவியினாலே இது ஆகும், இது ஆகும், இது மாற்றப்படும். ஹalleluya. உன்மேல் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் உருவாக்கப்படுகிற நிலையிலே அதை நான் நிர்மூலப்படுத்துகிறேன். I will cancel every single weapon that comes against you in Jesus name. நாம் யோபு புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுப்போம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் கர்த்தர் நான் கிரகிக்க கூடாத, நான் நினைத்து பார்க்க கூடாத, நான் நம்ப முடியாத, நான் இதுவரை கேட்டிராத, நான் இதுவரை கண்டிராத காரியங்களை செய்வார்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல ஒரு பெரிய சத்தமா ஆமென் சொல்லுங்க. Hallelujah. How many of you believe that God can do great things that we cannot comprehend? Hallelujah. இது சொல்லுது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை வரும் பொழுது அது சிருஷ்டிக்கப்படுகிறது. உங்ககிட்ட ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இது நான் வச்சுக்கோங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இருந்துச்சு, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. In the beginning there was God and that word, there was word and that word created everything. So நான் கிரகிக்க முடியாத, நம்பி எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆண்டு this year நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் என் குடும்பத்தில் செய்ய போகிறார்? சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத, the things that I cannot comprehend, God does great things in my family, among my children, among my workplace, wherever I go I will see the signs and wonder. Hallelujah. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இதே யோபுல 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவண்ணமாய் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும், who does great things and unsearchable marvelous things without number. நீங்க எண்ணவே முடியாது, எண்ணி பார்ப்பதற்கு மேலாக. நானும் பைபிள்ல எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன், எங்கேயாவது God does small thingன்னு போட்டிருக்கானு பார்த்திருக்கீங்களா? இல்ல. அவர் பண்ணாலே அது எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதுல என்ன பெரிய சைஸோ அதுதான் கொடுப்பாரு. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். Great things. எல்லாம் சொல்லுங்க, great things. He does great things. எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, தேடி பார்க்க முடியாத, நம்ப முடியாத பெரிய காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை நான் ஹalleluya இந்த வருடத்தில் காண்பேன். ஹalleluya. ஹalleluya. என் குடும்பம் காணும், என்னுடைய ஊழியம் காணும், என்னுடைய பிள்ளைகள் காண்பார்கள். ஏனா கர்த்தர் அதை சொன்னார், அதை அவர் செய்வார். Hallelujah. If God says something, he will does it. He will do it. Hallelujah. பாருங்க, அடுத்த வசனம் இவண்ணமாய் சொல்கிறது, verse 10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை
ரட்சித்து உயர்த்துகிறார். பாருங்க, தாழ்ந்து போயிருக்கேன்னு ஒரு காலமும் நம்பாதீங்க. கர்த்தர் உங்களை உயரத்தில் வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னை உயரத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. He makes me to go on a higher position. ஹல்லேலூயா. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய திட்டம் என்ன? What's God's plan for your life? To do great things. சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த வருடத்துக்கான கடவுளின் திட்டம் என்ன? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. அதை நம்ம எப்படி செய்கிறார்? அதை எப்படி அவர் செய்கிறார்? அதை யாரை கொண்டு செய்கிறார்? ஒரு மனுஷன் அனுப்பி செய்வாரா? இல்ல உங்களுக்கு வானத்திலிருந்து அப்படியே திறந்து ஏதாவது வந்துருமா? எல்லாம் வரலாம். ஆனா அவர் யாரை அனுப்பி செய்கிறார்? யார் மூலமாக செய்கிறார்? இது எப்படி நடக்கும்? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க வாஞ்சையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர் மூலமாய் செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. He does great things through the Holy Spirit. ஹல்லேலூயா. ஆவியானவர் மூலமாய் செய்கிறார். ஆவியானவர் மூலமாய் செய்கிறார். வசனம் இவண்ணமாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவண்ணமாய் சொல்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. I declare and decree freedom. Be freed in the name of Jesus. Hallelujah. Oh, hallelujah. 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 செகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். எல்லாமே ஆவியினால் ஆகுது. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, என் பணத்தினாலும் அல்ல, என் வேலையினாலும் அல்ல, என் பலத்தால அல்ல, எனக்கு சிபாரிசினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இதை செய்வார். சொல்லுங்க, இந்த வருடத்துல கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். Not because of who I am, but because of who He is. He will do the great and mighty things. Hallelujah. அவர் இதை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க தானே வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் want to come and listen to the word of God? அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்ப கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன் நினைச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. 2025 ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டீங்க, வேலைக்கு ஆகல. பராக்கிரமத்தினாலும் அல்ல, முயற்சி பார்த்துட்டீங்க, அவங்கள பிடிச்சிட்டீங்க, இவங்கள பிடிச்சிட்டீங்க, இந்த ஆளை தெரிஞ்சா இந்த டாக்டர் பார்க்கலாம், எல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனா this is the time. கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை முடியாத காரியங்கள் என்னுடைய ஆவியினாலே இது ஆகும், இது ஆகும், இது மாற்றப்படும். ஹல்லேலூயா. உன்மேல் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் உருவாக்கப்படுகிற நிலையிலே அதை நான் நிர்மூலப்படுத்துகிறேன். I will cancel every single weapon that comes against you in Jesus name. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ஆவியானவரின் செயல் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த வருடத்துல கர்த்தரின் ஆவியானவர் இதை செய்வார். ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கர்த்தர் சொல்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது ஆவியானவர் வரதுக்கு முன்னாடி இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பாக சீஷர்களோடு உட்கார்ந்து பேசுறாங்க. கடைசி மீட்டிங். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கடைசியா சொல்லுங்க, கடைசியா என்ன பேசுனாங்க,
என்ன சொன்னாரு கடைசியா? கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. சரி, நல்லது, சந்தோஷம். அந்த மாதிரி மரணத்தின் எல்லா ஆவியும் உடைப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில முக்கியமானது அது என்னன்னா, அவங்க இது பண்ண கடைசியா என்ன சொன்னாங்க? பேங்க்ல எதுவும் போட்டிருக்காருன்னு சொன்னாங்களா? உங்க பேர்ல தான் இருக்குதா? உங்க பேர்ல இல்லையா? அத்தனையும் கொடுத்துட்டாரு அவருக்கு. So the man, whatever the man says at the last before the death, it's always a very critical message. So here Jesus called all the disciples. எல்லாரையும் வர வச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் போறேன், ஆனா ஒருத்தர் வராரு. பாருங்க, அதே அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிதாவை ஒரு ஜபம், இயேசுவின் ஜபம், கடைசி ஜபம். என்ன ஜபம்? இதுதான் அவரோட ஜபம். பிதாவை வேண்டிக் கொண்டாராம். என்ன வேண்டிக் கொண்டாராம்? என்றென்றைக்கும் உங்களோடே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, என்றென்றைக்கும் உங்களோட. அப்போ நீங்க தைரியமா சொல்லலாம், நான் இனி தனியாள் கிடையாது. நீங்க தனியாள் கிடையாது. ஆனா இத வெளி உலகத்துக்காரன் சொல்லிட்டான். அவன் சொல்லி நல்லா கை தட்டி வாங்கிக்கிறான். ஹீரோஸ்லாம் அப்படிதானே பேசுவாங்க. ஆண்டவன் சொல்றான். அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் ஆண்டவன் சொல்றான், இந்த விசுவாசி நடப்பான்னு சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு மாவாட்டி சபையெல்லாம் மணவாட்டி சபை மாதிரி இருந்திருக்கும். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாய் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த யோவான் 14:16 சொல்லுது, என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படி. அப்போ நீங்க தனி ஆளு கிடையாது. அப்போ நீங்க ஜபத்துல ஃபர்ஸ்ட் முக்காவாசி என்ன சொல்றது? என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும். எல்லாம் ஒருத்தருக்கு தெரியுது, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லணும், நீங்க எப்படி பாடணும்னா, என் வேதனையை அறிந்தவர், என்னோடு என் கண்ணீரை துடைக்கிறவர். வசனம் சொல்லுது, உன் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறலுக்கும் தப்புவிக்கிற தேவனவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோட ஒருத்தர் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் என்னை தேற்றுவார். அவர் என்னை திக்கற்றவராய் விடமாட்டார். ஹல்லேலூயா. இதே நீங்க போய் ஆம்பிளிஃபைட்ல இந்த வசனம் பாத்தீங்கன்னா, ஹெல்பர்னு போட்டிருக்குது. அதுல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹெல்பர்னு கொடுத்திருக்காங்க, அட்வொகேட், அதுக்கப்புறம் இன்டர்செசர், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை. இந்த மாதிரி நிறைய பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆவியானவர் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்புறம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லுது. இப்போ இந்த ஆவியானவர் வரும் பொழுது எப்படி கிரகிக்க முடியாத காரியங்கள் நடக்கிறது பாருங்க. ஆதியாகமத்துல பூமியை பற்றி ஒரு வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்ப பாருங்க, ஆவியானவர் உங்களுடைய சூழ்நிலையில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இடமே மாற்றப்படுகிறது. அந்த இடத்தை சிருஷ்டிக்கிறார், அழகா சிருஷ்டிக்கிறார். பாருங்க, சங்கீதம் 104:30 வசனம் சொல்லுது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள்
சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? அவருடைய ஆவியை அனுப்பும் பொழுது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, பூமியானது இருளும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறது. அந்த இடத்துல ஆவியானவர் வருகிறார், வார்த்தையோடு சேர்ந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தையோடு வரும் பொழுது என்ன நடக்கிறது? ஆவியானவர் அங்கே சிருஷ்டிக்கிறார். உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது என்ன வந்துதான் அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்திலெல்லாம் சிருஷ்டிக்கப்படாம வெறுமையும் இருளுமா இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரை அந்த இடத்துல வரவேற்கும் பொழுது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல உறுப்புகள்லாம் சிருஷ்டிக்கப்படணுமோ அந்த எந்த இடத்துலலாம் உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. எந்த இடத்துலலாம் உங்களுக்காய் யுத்தங்கள் செய்யப்படணுமோ, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஆயத்தம் நடக்க வேண்டுமோ, wherever you want something to be created, you say, welcome Holy Spirit, let you take full control. Hallelujah. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்ப புதிதாக்குகிறார். இதுவரை இல்லாததை அவர் செய்கிறார். சொல்லுங்க, புதிதாக்கப்படுகிறது. புதிதாக்கப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க. அப்போ இருளும் மோசமான சூழ்நிலையா இருந்த அந்த ஆழத்தின் இருளிலே தேவ ஆவியானவர் வருகிறார். வந்தவுடன் வார்த்தையும் வருகிறது. வந்தவுடன் என்ன ஆகுது? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. அப்ப என்னாச்சு? வெளிச்சம் உண்டாகிறது. அப்போ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எப்படி செய்யலாரு? அவர் புதிதாக சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டித்து நடத்துகிறார். பாருங்க, அடுத்தது மனிதனை படைக்கிறாங்க. மனிதனை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஹல்லேலூயா. எதனாலே மனிதனை படைக்கிறார்? மண்ணிலே உருவாக்கி. பாருங்க, இன்னொரு வசனம் யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். யாருங்க உங்களை உண்டாக்கினார்? சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர். அந்த சுவாசத்தை ஊதும் பொழுது, யாருடைய சுவாசம்? சுவாசம்னு வேதத்தில் வரும்பொழுது அது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் உயிர் இல்லாம இருக்கிறீங்களோ, எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் மரிச்சிச்சுன்னு சொல்றாங்களோ, எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் மண்ணுக்கு மாறி இருக்குன்னு சொல்றாங்களோ, நான் சொல்றேன், தேவனுடைய ஆவியானவரின் வார்த்தை வரும் பொழுது, அவருடைய ஆளுகை வரும் பொழுது, அவரை நீங்கள் வரவேற்கும் பொழுது, ஒவ்வொரு உறுப்புகளும் ஹல்லேலூயா அவருடைய சுவாசம் பெறும் பொழுது உயிர் எழும்புகிறது, உயிர் பெறுகிறது. புதிய உறுப்புகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எந்தெந்த இடத்துலலாம் உயிர் வேணும்? ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல உயிர் இல்லாம இருக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ல காசே இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அது இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க தேவனுடைய ஆவியானவரைய அவரை நீங்கள் வரவேற்கும் பொழுது அவர் உயிர் கொடுக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உயிர் கொடுத்த அவருடைய சுவாசத்தின் மூலமாய் எனக்கு உயிர் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இல்லைன்னா அந்த சரீரம் எப்படி இருக்கும்? களிமண் மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் மரமண்டன்றாங்கல்ல, சொல்லியிருக்காங்களா? என்னெல்லாம் டீச்சர் என்ன சொன்னாங்க? மரமண்டை, மாடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, வேற என்ன சொன்னாங்க? உங்களெல்லாம் யாரும் சொல்லலையா? எதுக்குமே நீ
வேலைக்கு ஆக மாட்ட, அப்புறம் உனக்கு எதுவுமே மனப்பாடமும் பண்ண தெரியாது. வேற என்ன சொன்னாங்க சொல்லுங்க? மண்டையில களிமண்ணு எல்லாம் என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஆனா எப்போ ஆவியானவர் வந்தாரோ, ஹல்லேலூயா, யார் கூடயும் பேச தெரியாத நம்மள ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் கிறிஸ்து நம்மளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க சொன்ன களிமண்ணு மண்டையில தான் ஆவியானவர் வந்தாரு, சுவாசம் வந்தது, அது உயிர் கொடுத்ததுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆவியானவருக்கு ராபா ஷாகா ராது ரியா பாதுரா ஹல்லேலூயா, we welcome you Holy Spirit. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் வெறுமை இருக்கிறதோ, ஓ ஹல்லேலூயா, ஓ குறைவானது இருக்கிறதோ, நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் மாற்றப்படுகிறது, குறைவுகள் மாற்றப்படுகிறது, ஓ குறைவுகள் மாற்றப்படுகிறது. The Spirit of God has made me. நீங்க சொல்லணும் உங்களுடைய சரீரத்தை பார்த்து, you are made by the Spirit of God. The breath of Almighty gives me life. Hallelujah. யார் அந்த டாக்டர்? யாருங்க சொல்றதுக்கு? டாக்டர் யார் நமக்கு டேட் கொடுக்கிறதுக்கு? எனக்கெல்லாம் டேட் கொடுத்தாங்க. ஹான்சல் வந்து 8 months. ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம், எமர்ஜென்சி கூட்டு போனாங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டாரு ஏஞ்சல் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, ஊர்ல சொல்றவங்கலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க, உடனே சொல்லி அனுப்பிச்சிருங்க. அவர் டேட் கொடுத்தாரு. ஆனா டேட் கொடுத்த டாக்டர் உயிரோட இருக்காரான்னு எனக்கு தெரியல. 8 மாச கை குழந்தையோட இருக்கும் பொழுது அப்படி உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், அதுதான் சிலவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 6 மாசம் சொன்னேன், உங்களுக்காவது பரவாயில்ல 6 மாசம், எனக்கு வந்து உடனே கொடுத்தாங்க, நானே இங்க கல்லு மாதிரி இருக்கேன். 6 மாசம் கொடுத்த நீங்க பெட்டர் பொசிஷன்ல இருக்கீங்க. 8 மாச கை குழந்தை இருந்தான் ஆன்சல். அவன்லாம் எப்படி வளருவான்னு பார்க்க எனக்கு தெரியுமான்னு இல்லாத நிலைமையில இப்போ 2 குழந்தைங்க இன்னும் கொடுத்து ஆயுசை கூட்டி கொடுத்து கர்த்தர் நடத்துவார்னா, அந்த சுவாசம் வேலை செய்யும்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிகம் அதிகம் நிச்சயமாவே அது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. யார் டேட் கொடுக்கிறதுக்கு? You have the Spirit of God lives in you. சொல்லுங்க, சுவாசம், அவருடைய சுவாசம் என் மேல போயிட்டு இருக்கு. நான் தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அவர் தங்குகிறாருங்க. அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். வெறுமையா இருக்கிற காரியங்கள், ஓ நிலை குலைந்து போன சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவரின் ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷாகா ராதுரியா, ஹல்லேலூயா. ஓ உயிர்ப்பிக்கிறார், அவர் உயிர்ப்பிக்கிறாருங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், மனுஷன் கிடையாது, அவர் உண்டாக்கினார். அப்போ அவர் உண்டாக்கும் பொழுது மண்ணை ஒரு மனுஷனாய், உயிருள்ளவனாய், ஜீவனுள்ளவனாய் மாற்ற முடியும்னா, ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய சரீரத்துல நானே தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கும் பொழுது எப்படி எப்படி இது என்னால் மீள முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. எழும்புவாய். தீர்க்கதரிசி அங்க போய் பேசுறாப்புல, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்க போயிட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து அவர் சொல்றாரு, நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க பாருங்க 37. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து
உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் வர பண்ணினேன். ஹல்லேலூயா. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட்டின போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். பாருங்க எப்படி வருது. இதை சொன்னேன், செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்கிறார். சொல்லிட்டேன், இது உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்புனா ஜீவன், நம்பலனா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். போங்க, தப்பிச்சு போங்க. எப்படி? நம்புனா ஜீவன், இல்லைன்னா திரும்ப ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இதை சொன்னேன். எப்படிங்க இப்படிலாம் வசனம் இப்படி நச்சு நச்சுன்னு இருக்கா? ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை இந்த தேசத்தில் வைப்பேன். சிலவங்களுக்குலாம் இந்த தேசத்தில் இருப்போமான்னு சந்தேகம் கிடையாது. சந்தேகம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை இந்த தேசத்தில் வைப்பேன். இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையும் பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. The Lord have spoken and he will do it. Hallelujah. When God says something, he will not lie. He cannot lie. He doesn't know how to lie. The lie is only from the devil. Oh, hallelujah. Anna, when Jesus speaks something, he will do it. Hallelujah. Declares the Lord, I have spoken it and I will do it. ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா, when God speaks, he will do it. I will put my spirit within you and you shall live. கர்த்தருடைய சித்தம் என்னங்க? கர்த்தருடைய சித்தம் என்னது? ஜீவன். சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் ஜீவன். You shall live. You shall live. எந்த இடத்துலலாம் உடைந்து போயிருக்கிறீங்களோ, I will declare you shall live. Wherever you failed, God is saying you shall live. You shall prosper. You will succeed. You will have a long, long, long life. Hallelujah. ஓ, என்னங்க என்ன சுத்தி வரும்? கிருபையும் நன்மையும் உன்னை சுற்றி வரும். Hallelujah. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். You will know that I am the Lord. சொல்லுவாங்க, இது அவர் சொன்னாருங்க, இது அவர் செஞ்சாருங்க. அவர் சொன்னது தான் செய்வாரு, செய்யறது தான் சொல்லுவாரு. படம் டைலாக் மாதிரியே இருக்கா? நம்ம சொல்லலன்னா அவன் பாட்டுக்கு சொல்லி காசை கோடி கோடியா வாங்கிட்டு போயிடுவான். நம்ம அப்புறம் கையை தட்டிக்கிட்டு பப்படிக்கா பப்படின்னு இங்க வர வேண்டியதான். ஆனா அதே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எங்கேயோ போயிருவீங்கன்னு. சொன்னா வாழ்வு. பாருங்க, இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்லுவாரு, நான் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்னு. வச்சாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. How do you get the Spirit? All you need to accept Jesus. When you accept Jesus, you receive the Holy Spirit. Hallelujah. When you confess and declare in your mouth and believe in your heart that Jesus died for you, Jesus rose again, hallelujah, then you are saved. Hallelujah. ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவ ஆத்மா ஆனான். ரோமர் 4 அதிகாரம் 17 இவனமாய் சொல்லுகிறது. பாருங்க, மரித்தோரை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கின்றவைகளைப் போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லோரும் தகப்பனானான்.
So what kind of God you serve? The God who gives life to the dead and calls into existence the things that does not exist. Amen. எது மரிச்சு போயிருக்கோ அதை உயிர்ப்பிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறது? Whatever the things that you think that it's all dead, people would have written off, write off, saying these things will not happen to you in your life. But I am saying I cancel all those things when you believe in the word of God, when you trust in Jesus. Hallelujah. Whatever is dead, it has to come to life in Jesus name. Hallelujah. இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கிற தேவன். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? உங்களுடைய பலத்தை பார்த்து அழைக்கணும். சரீரமே பலப்படு. Oh my body get well. Hallelujah. Every organs. Hallelujah. Praise the Lord. Oh இரத்த நாடிகள், இரத்த குழாய்கள். Oh hallelujah. ஒவ்வொரு உறுப்புகளும் தலை முதல் பாதம் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் மரித்து போன சூழ்நிலைகள், மரித்து போன காரியங்கள், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், ஏமாற்றப்பட்ட நிலங்கள், ஏமாற்றப்பட்ட எந்த காரியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் ஆவியானவர் வரும் பொழுது மரித்தவைகள் உயிரோடு எழும்புகிறது. லாசரு வெளியே வா. ஹalleluya. ஓ ஹalleluya. இல்லாதவைகளை இல்லாத மாதிரி பேசுன்னு சொல்ல. எப்படி? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அலை. எதெல்லாம் இல்லையோ நல்லா பேச தெரியுது. உண்மையா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா அந்த ஆனா 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 அப்படின்னு ஒன்று போட்டு என்ன பண்ணிடுறோம்? ஒரு லிஸ்ட்டை போட்டுடுறோம். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன். ஆனால் இந்த பிபி தான். நல்லா இருக்கேன். ஆனால் இந்த சுகரு. நல்லா இருக்கேன். ஆனால் இந்த முதுகு வலி. நல்லா இருக்கேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை தானே? எனக்கும் அதான். ஏமா பெரிய சேம் ஸ்வீட்டு. நாளைக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. 2 பேரும் 2 பேருக்கும் அதே பிரச்சனைனா முதுகுலே ஒரு சமட்டியை போட்டு அடிக்கணும். என்ன சொல்லியிருக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. அப்போ பலவீனன் இனி பலவான் சொல்லணும். இந்த ஒரு உறுப்பு தான் இப்படி பண்ணுது. ஆனா அதையும் நான் டீல் பண்ணி இயேசுவின் நாமத்தினால அந்த உறுப்பும் சரியாயிரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன உறுப்பு இருக்குன்னே தெரியாது, சரியா? ஆனா ஒரு விசிட் போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்தா டாக்டரோட உங்களுக்கு அதிகமா தெரியும் என்னென்ன உறுப்பு இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க வலிச்சா என்ன ஆகும், இங்க வலிச்சா என்ன ஆகும், இங்க பண்ணா என்ன ஆகும். டாக்டருக்கே சந்தேகம் வந்தா உங்களை தான் கேட்பாரு. இந்த பெட் நம்பர் 5 இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க, மண்டையில இவருக்கு வலிக்குதாமா? அதுவா? இப்படிதான். பேனடாலுக்கு வாய் இருந்தா என்ன தெரியுமா சொல்லும்? எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு, எனக்கு ஒரு பேனடால கொடுங்கன்னு கேட்கும். ஏன்னா நம்ம பேசி 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 என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். ஜீவனும் மரணமும் சொல்லுங்க. நாவின் நாவின் அதுக்கப்புறம் என்ன வரும்? கனியை புசிப்பான். அப்போ ஒரு மரத்தை வச்சிங்கன்னா மாம்பழம் வச்சா தேங்காய் வருமா? வராது. மாமலை விதையை போட்டா மாம்பழம் வரும். இப்போ என்ன விதையை போடுறீங்களோ அந்த விதை தான் வரும். அப்போ நீங்க ஜீவனை பேசினா அதனுடைய பலன் ஜீவன். அப்போ வேற எதையாவது பேசினா என்ன ஆகுது? எல்லாம் ரிப்பேர் ஆயிடுது. அப்போ நம்ம என்ன பேசணும்? ஜீவன். சொல்லுங்க, ஜீவன். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, இனி நான் ஜீவன் தான் பேச போறேன். என் பேரே ஜீவன் மாத்திடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜீவனின் அதிபதி என் கூட இருக்காரு. சொல்லுங்க, ஜீவன். சிலவங்க இன்னும் வாயை திறக்க மாட்டேன். நான் வாயை திறக்கவே மாட்டேன், கட்டு போட்டு இருக்கிறேன். வாயை திறங்க, ஜீவன் சொல்லுங்க. நீங்க சொல்றது உங்க காது கேட்கட்டும். ஜீவன், ஜீவன், ஜீவன். Speak life. Say life in every situation. Life. ஜீவன், ஜீவன், ஜீவன். Hallelujah. Let the life flow. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனிடத்துல இருந்து வற்றாத ஜீவ ஊற்று. அந்த ஊற்றை நீங்க பூட்டிராதீங்க. அந்த
அந்த ஊற்றை இப்போ திறக்கணும். நீங்க என்ன பேசுறீங்கோ, என்ன நினைக்கிறீங்கோ, அதெல்லாம் அப்படியே நடக்கும். தெரியுமா? நீங்க சிட்னிக்கு போறேன்னு முடிவு பண்ணா என் பேச்ச அதுக்கப்புறம் நானே மாற்ற மாட்டேன். பார்த்தீங்களா? அந்த டைலாக்கே எடுத்துட்டாங்க போல. நிறைய பேர் நிறைய பார்த்துருக்காங்க. அது என்ன, நீங்க போவீங்க, பார்த்துருக்கீங்களா? க்ரூஸ்ல போவேன்னு சொன்னா வீட்டில் வராங்களோ இல்லையோ போயே ஆயிடுவேன். ஏன்னா நான் சொன்னேன், வாயினால் எதை அறிக்கை செய்தேனோ, எதை பார்த்தேனோ, எதை கேட்டேனோ அவண்ணமாகவே நான் மாற்றப்படுகிறேன். உண்மையா இல்லையா? இல்லையா? முடிவு எடுத்தா நான் எடுத்த முடிவை என்னாலேயே மாற்ற முடியாது. நான் இந்த மல்டி கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு நான் சொல்லிட்டேன், நான் உங்களை அங்கே பார்ப்பேன் அப்படின்னு. அந்த மல்டி கல்ச்சரல் ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஃபோன் அடித்து தேடின ஆளே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் வாயினால் எதை அறிக்கை செய்தனோ, எதை பார்ப்பேன்னு சொன்னனோ, எதை என் காது கேட்டுச்சோ அவரை நேராக டைரக்டாக பார்த்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நீங்க என்ன பேசுறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல அழைக்கணும். அப்போ ஜீவன் சுகம் இல்லைன்னா சுகத்தை இயேசுவின் நாமத்தினால, அவருடைய சரீரத்தினால, நான் அவருடைய தழும்புகளால் குணமானே நீங்க சொல்லும் பொழுது அதை நீங்க அழைக்கிறீங்க. தரித்திரன் இனி செல்வந்தன் சொல்லும் பொழுது என்ன பண்றீங்க? உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அழைக்கிறீங்க. ஒவ்வொரு உறுப்புகளின் ஜீவனை சொல்லும் பொழுது ஜீவனை அழைக்கிறீங்க. புதிய உறுப்புகள் மாறுகிறது. நீங்க வேணா டாக்டர்ஸே கேட்பாங்க, ஏதாவது ஒரு நோய்னா நீங்க ரொம்ப கொஞ்ச நாள் கவலைப்பட்டு இருந்தீங்களான்னு. அப்படி கேட்டிருக்காங்களா உங்களெல்லாம்? ஏதாவது ஒரு இதுக்கு போனீங்களா? ரொம்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கவலைப்படக்கூடாது, ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. சொல்லுவாங்க, நீங்க இனிமே என்ன பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. இருதயம் பலவீனம் உள்ளவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இனி இந்த வரும் காட்சிகளை பார்க்க வேண்டாம். ஏன் சொல்றாங்க? ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, என்ன ஆகுது? உள்ளார ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப நீங்க எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை சொல்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். சோ இல்லாதவைகளை இல்லாத மாதிரி பேசக்கூடாது, அதை இருக்கின்றவைகளாய் அழைக்கணும். மரித்தவைகளை எழுப்புகிற வார்த்தைகளை சொல்லி பேசணும். ஆமென். இங்க பாருங்க, ஆவியானவர் வரும்பொழுது எப்படிப்பட்ட அபிஷேகம் வேலை பார்க்குதுன்னு பாருங்க. ஏசாயா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க, தலை மேல கை வச்சு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க, the spirit of the Lord is upon me. Come on, confess it. The spirit of the Lord is upon me. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஓ, என் குடும்பத்தின் மேல இருக்கிறாரு, என் பிள்ளைகள் மேல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் போகிற பாதையில் மேல இருக்கிறாரு. ஓ, தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். ஆமென். பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. உங்களை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஹல்லேலூயா. பாருங்க, இருதயம் நொறுங்குனவர்களுக்கு காயங்கட்டுறாரு. சிறைப்பட்டவர்களுக்கு, நீங்க எதிலையாவது ஒரு மனசிறையில இருக்கலாம், இல்லையாவது எதையாவது குறிச்சு கவலைப்பட்டு இருக்கலாம், ஒரு சிறைச்சாலை போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். It may look like a prison, but God is saying, I'm going to deliver you. Oh, liberty, freedom in Jesus' name. Hallelujah. To proclaim the liberty to the captives and opening of the prison to those who are bound. Hallelujah. Hallelujah. பாருங்க, அது சொல்லுது 2வது வசனம், கர்த்தருடைய
அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை I declare this is the year of Lord's favor. சொல்லுங்க, இன்றே ஹல்லேலூயா அனுக்கிரக நாள். ஹல்லேலூயா. This is the year of Lord's favor. அது சொல்லுது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வரும்பொழுது சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. பாருங்க 3ஆம் வசனம், நீங்க வீட்டில் போய் பொறுமையா பாருங்க. இதுல பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். எப்படி அவரு துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறாராம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல் கொடுத்தா என்ன கொடுக்கிறாரு? சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் ஆவியானவர் வரும்பொழுது அங்கே சீர்படுத்துதல் நடக்கிறது. துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார். அவர்களுக்கு சாம்பல்ல உட்கார்ந்து அலும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஏதாவது ஒரு தைலம் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம ஆளுங்க வந்தோடனே இங்க அமுதாஞ்சலம் இருக்குமா, டைகர் பாம் இருக்குமா? நான் சொல்றேன், ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்துல எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அந்த தைலத்தை போட்டா எரியாது கண்ணு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வராது. இந்த ஆனந்த தைலத்தை போட்டுக்கிட்டு துதியின் உடைய போடும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு எல்லாம் ஆரோக்கியம், எலும்புகள் எல்லாம் பலப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் வரும் பொழுது காரியங்கள் மாற்றப்படுகிறது. பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இடிந்து போன சூழ்நிலை, இடிந்து போன காரியங்கள், ஒருவேளை நீங்களே இடிந்து போய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை புதிதாய் கட்டுகிறார். ஹல்லேலூயா. புதிதாய் கட்டுகிறார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் புதிதாய் கட்டுகிறார். ஏன்னா ஆவியானவர் வரும்போது அங்கே ஆறுதலின் நேரம் மாத்திரம் கிடையாது, மாறுதலின் நேரமாய் முடியும். இதுவரைக்கும் நீங்க போய் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? இனி ஆறுதல் மாத்திரம் கிடையாது, மாறுதலும் செய்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஆறுதலை மாத்திரம் கிடையாது, மாறுதலையும் கொண்டு வருவேன். ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் என் மேலே வாசம் செய்கிறார். நான் போகிற இடங்களிலே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது, அடிமைத்துவம் மாற்றப்படுகிறது. பலவீனன் பலவான் என்கிறான். ஏன்னா கர்த்தராகிய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகள்ல பார்க்குறோம் 14ஆம் அதிகாரத்தில். அந்த காலத்துல ஆவியானவர் வந்து போய் அப்படிதான் இருக்கும். அப்போ சாம்சன்லாம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க பெற்றோர் கூட. இப்போ 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஒரு சிங்கம் வருது. இன்னொருத்தனையும் பைபிள் என்ன சொல்லுது? சத்ரு எப்படி வருவான்? சாத்தான் கொச்சிக்கிற சிங்கம் போல வருவானா. அப்ப என்ன பண்றான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. சிம்சோன் என்ன பண்றாப்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். இந்த மாலை வேலையில நீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்லி, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, ஆனா என்னுடைய சூழ்நிலை உனக்கு தெரியாது. நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். எதை கிழித்து போட்டான்? சிங்கத்தை கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுற மாதிரி
பிச்சிட்டு போயிட்டான். ஏன்னா ஆவியானவர் வரும்பொழுது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆமென். பாருங்க, அது வந்து எப்படின்னா 14ஆம் வசனம் சொல்லுது, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். இது என்ன அர்த்தம்னா பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க, 8ம் 9ம். இவன் வந்து சிங்கத்தை அடிச்சு போட்டு போயிட்டான். அவன் கையில ஒன்றும் இல்லாது இருந்தோம். உங்களுக்கு எல்லா வெப்பனும் கொடுத்துமே சிங்கம் வந்து கண்ணை வச்சு டார்கெட் பண்ணுங்கன்னா உங்க கை என்ன ஆகும்? தக்கு திமி தா 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 ஆடும், திமுக்கு திமுக்கு திமுக்குன்னு. சிங்கத்தை சுடுறானா அங்க இருக்க இளநி மண்டையை போய் ஏதாவது ஒன்று அடிப்பீங்க. ஆனா அவன் கையில ஒன்றுமே இல்லாதிருந்தும் அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு விரோதமாய் வந்த சிங்கத்தை பட்சித்து போட்டான். அப்ப நம்ம வந்து எப்பவுமே கடவுள்கிட்ட வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. பாருங்க, அந்த சிங்கத்தை கொன்னு போட்டான். சில நாளுக்கு பின்பு அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்போ சிங்கத்தை உடலை பார்த்தானா. அவன் கொன்னு போட்ட சிங்கத்தின் உடலை பார்க்கும் பொழுது அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ள என்ன இருந்துச்சான்? தேன் இருந்துச்சான். யார் அடிச்சு போட்ட சிங்கம்? சிம்சோன் அடிச்சு போட்ட சிங்கத்துக்குள்ள தேன் இருந்துச்சான். அந்த தேனை எடுத்து என்ன பண்றான் பாருங்க, அடுத்த வசனம். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். அதுதான் இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும். இவனை கொல்றதுக்கு வந்த ஒரு சிங்கம், ஆனா இவன் கொன்னு போட்டதுனால எந்த சூழ்நிலை உனக்கு விரோதமா உன்னை மூழ்கடிக்க வந்ததோ அதே சூழ்நிலையில கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாய் நீ பிழைத்திருப்பது மாத்திரம் கிடையாது, உயர்வாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. பாருங்க, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். நான் சொல்றேன், எந்தெந்த இடத்துலலாம் நீங்க பட்சிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்பவும் கொடுக்கணுமா? மினிமம் கேரண்டி 7 டைம்ஸ் அவன் கொடுக்கணுமா? நீங்க எந்தெந்த இடத்துலலாம் லாஸ் பண்ணிருக்கணும் எழுதி வைங்க. 7 டைம்ஸ் அட்லீஸ்ட் இட் வில் கம் பேக், பட் மோர் வில் கம் as well. பாருங்க, பட்சிக்கிறவனிடத்துல பட்சம். எந்த இடத்துலலாம் உங்களை ஏமாற்றப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் நீங்க சுரண்டப்பட்டீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் ஹல்லேலூயா மதுரமாய் மாற்றுகிறார். பலவானத்திலிருந்து மதுரம் உங்களுக்கு வருகிறது. இனி உன்னுடைய பெயர் மாறா கிடையாது. ஹல்லேலூயா. உன்னுடைய பெயர் மாறா கிடையாது. கசப்பான அனுபவங்கள் கிடையாது. கர்த்தர் ஹல்லேலூயா மாறாவை மாற்றுகிறார். மாறாவை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மதுரமாய் மாற்றுகிறார், மதுரமாய் மாற்றுகிறார். இந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய தெய்வ சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஹல்லேலூயா தெளிவாய் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார். இந்த வருஷத்துல உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்ய வாஞ்சையாய் இருக்கிறேன். நான் உன்னோடு சேர்ந்து வேலை செய்ய நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க எழுந்துச்சு நில்லுங்க. இந்த வருடத்துல நான் நம்புறேன், கர்த்தர் என்னை கொண்டும் என் குடும்பத்தை கொண்டும் நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றவங்க எந்திரிச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காம, ஹல்லேலூயா, கடலுடைய இருக்கிற அலைகளை பார்க்காமல் அலை மேலே நடந்த இயேசுவை பார்க்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கடல் மேல் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ரபஷாகா ராதுரியா அம்பாராதிகா ரபஷாகா ராதுரியா. அந்த ஜீவனின் ஒளி பாய்வதாக கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த ஆண்டுல நான் செய்வேன். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். வாய்களை திறந்து பேசுங்க. இந்த மாலை வேளையில நீங்க ஏதோ வெறுமையாய் வருவதற்காக அல்ல, உங்கள் கண் காணட்டும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய செவிகள் கேட்கத்தக்க, கண்கள் பார்க்கத்தக்க. இந்த செவிகள் கேட்பது, உங்கள் வாய் பேசுவது, கண்கள் பார்த்து நடக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை மாம்சமாகும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இந்த மாலை வேளையில ஒரு சில நிமிடங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுங்க, பேசுங்க. மலையை பார்த்து பேசுங்க, பெயர்ந்து போன்னு சொல்லுங்க. ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஊரிபாகா தூரி அந்தரலரபா ஷாகா ராதுரியா.
ஓரிபாகா ராமா தூரலாராதீரா. வாயை திறந்து நல்லா 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 ஹalleluya ஹalleluya. பலவானத்திலிருந்து ஓ பட்சணம் வருகிறது, பட்சணம் வருகிறது, பட்சணம் வருகிறது. ஹalleluya. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து ஓ மதுரம் 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 வருகிறது. உன்னை கொச்சிக்கிற சிங்கமாய் வந்த அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான், ஓடி போவான், ஓடி போவான். ரிபாதிராபா சாகராதுரி அந்தராலா ராபா சாகராதுரா. வாயை திறந்து சொல்லுங்க. ஓ ஹalleluya. ஓ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஓ இது கர்த்தரின் மகிமைக்காய். ஓ இதை அவர் எனக்கு மாற்றி முடித்திருக்கிறார். ஹalleluya. திருடன் கொல்லவும் அழிக்கவும் ஹalleluya வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை. நானோ ஜீவனை தரவும் பரிபூரணத்தை தரவும் ஓ வந்தேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை வேளையில ஜீவனை விரும்புகிற பிள்ளைகள் மேல ஒரு ஜீவன் பாய்வதாக. ஓ இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆவியானவருடைய ஒரு புதிய அபிஷேகம். ரிகா ரபா துராமா சகரா துரியந்தரல ரபா தகராதுரா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஊரிபாகா துராமா சகரா துரியா. புது எண்ணெய் அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஹalleluya ஹalleluya. பலவானை முந்தி கட்டணும். ஹalleluya. ரிபாகா ரபா துராபா சாராதீரா. ஓ வாய்களை திறந்து பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஊரிமாதிகா ரபா சாராபா துராலாராதிகாராதிரா. ஓரிமகா ரபா ஷபராதுரியா. ஹalleluya. ஓ ஹalleluya. ஜீவனின் வல்லமை பாய்வதாக. ஜீவன் 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 சோர்வை கொண்டுகிற ஹalleluya சாம்பலுக்கு பதிலாய் சிங்காசனத்தை கட்டளையிடுகிறான். சிங்காரம் ஹalleluya. ரிபாகா தூரியந்தரலா ரபா சிகாரீரா. பலவீனன் இனி பலவான் சொல்வானாக. எல்லா விதமான நோய்களும், எல்லா விதமான சாபமும், எல்லா விதமான கட்டுகளும், எல்லா விதமான பில்லி சூனிய காரியங்களும் ஹalleluya இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. ஓ ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஹalleluya ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹalleluya. இந்த மாலை வேளையில ஒரு விடுதலை உண்டு. என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஓ ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. ஊராபா ஷாகரா தூராதிகாராதி ஓரிமகரா தூரலாராதிரா. ஹalleluya. ஓ விட்டு கொடுக்குறான்ப்பா, விட்டு கொடுக்குறான்ப்பா, ஓ விட்டு கொடுக்குறான்ப்பா. ஆவியானவர் கரத்துல கொடுக்குறான். ஆவியானவரின் அபிஷேகம். ஓ அபிஷேகம் நுகங்களை உடைக்குன்னு சொன்னீங்களாப்பா. ஓ ஒவ்வொரு நுகங்களும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. I said, oh every yoke will be gone, every gone, everything will be broken in the name of Jesus. Hallelujah. ஓ அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இயேசுவின் நாமத்தினால ஓ ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை பேசுகிறோம்ப்பா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. அந்த ஆனந்த தைலத்தை பேசுகிறோம்ப்பா. ஓ இவர்கள் செல்கின்ற இடங்களில ஒரு மாற்றத்தை பேசட்டோம்ப்பா. இதுவரை ஆறுதலை பேசின என் மக்கள் இனி மாறுதலை கொண்டு வர ஆவியானவர் ரபாதி ரபா சாகராதுரியா. ஹalleluya. இது ஆறுதலின் நேரம் அல்ல, இது மாறுதலின் நேரம். ஆவியானவரின் நேரம், ஆவியானவரின் நேரம். ஹalleluya. கர்த்தரே இதை சொல்கிறார். நானே சொன்னேன், நானே செய்வேன் என்று உரை என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. இது கர்த்தர் செய்கிறார், இது கர்த்தர் செய்கிறார். கிரகிக்க முடியாத, நீ நம்ப முடியாத, இதுவரை கண்டிராத, இதுவரை கேட்டிராத அற்புதத்தை, அடையாளத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் கர்த்தர் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவன் தங்குகிற ஆலயமாய் நீர் எங்களை சிருஷ்டிக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்து எழுந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தலை முதல் பாதம் வரை தெய்வீக கிருபை, தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், தெய்வீக வல்லமை, தெய்வீக ஞானம், தெய்வீக விடுதலை, தெய்வீக பரிபூரணம், தெய்வீக தயவு, தெய்வீக சம்பூரணத்தை பேசுகிறான்ப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறீங்கப்பா. உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, நீர் வெட்கப்படுத்துவதில்லை. ஓ உன் வெட்கத்திற்கு பதிலாக ஓ ஹalleluya நீர் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறீங்கப்பா.
எந்தெந்த இடத்துல விழுந்து போனார்கள் அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் தலையை நிமிர பண்ணுகிறீங்க. ஹல்லேலூயா. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க, நீர் அவர்களை பெருக பண்ணுகிறீங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. மாறுதலின் நேரத்தை இயேசுவின் நாமத்தினால பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.